மண்டே மார்னிங் தஞ்சாவூரில் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனு. அதனால் நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அம்மாலாம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். மணல் மணலாக நெய் கேள்விப்பட்டிருக்கீங்க, மணல் மணலாக தக்காளி சட்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் பொண்ணு அப்படி தான் சொல்லுவாள். நேத்தியே ஃபோன் பண்ணி அம்மாச்சிட்ட சொல்லிட்டா, அம்மாச்சி மணல் மணலாக எனக்கு தக்காளி சட்னி செஞ்சு அம்மாட்ட கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அம்மா காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. தேவாவுக்கு இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும். அதனால் இட்லி பொடியும் அரைச்சி வச்சுருந்தாங்க. அம்மா அங்கே வீட்டுக்கு வரும்போது வந்து ராமேஸ்வரம் மல்லி ஒன்று கொடுத்துருந்தேன். அது இல்லாமல் அப்பா கிட்ட இந்த நான் ஊடு பயிர் வளரும்ல, அதில் வந்து குட்டியாக லெமன் செடி வளர்ந்துச்சு. என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குட்டியாக தான் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டுமே நல்லா தளைஞ்சி வந்துருச்சு. அதுவும் லெமன் செடி வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அப்பாவும் சொன்னாங்க நல்லா வருதுமான்னு சொல்லிட்டு. எப்போதும் போல் சுண்டக்காய் கொஞ்சம் காய்ச்சிருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டு அம்மா வந்து பிரண்டையை வந்து நல்லா வேடியில் நல்லா படர்ந்து ஏற்றி விட்டுருக்காங்க. சூப்பராக தளைஞ்சி வந்திருக்கு. இனி நெக்ஸ்ட் டைம் போனோம்னா அதையும் பறிச்சுட்டு வர வேண்டியதான். அப்புறம் பக்கத்துலேயே அரைநெல்லிக்காய் இருந்துச்சு, கொஞ்சமாக பசங்களுக்கு பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.